அங்கிள், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். ஏன்னா சூப்பர் ஹீரோஸ் தானே இந்த சிட்டியை காப்பாற்றுவாங்க, அதனால தான். வாண்டு இப்போ எதுக்குடா என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்ட? இதோ இந்த வீணாக போன பழைய சிட்டியை தான் காப்பாற்றணும். எங்கள் அப்பா சொன்னார், இது கல்யாணம் அவரோட கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருக்குமா. ஆனால் இப்போது இப்படி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பழையபடி திருப்பி சரி பண்ணி கொடுங்க அங்கிள். சூப்பர் ஹீரோன்னு என்ன நினச்சியா, இல்லை கொளுத்து வேலை செய்கிற கொத்தனார்னு நினச்சியாடா? உன்னால் சரி பண்ண முடியாதா? அப்போ நீ உண்மையிலேயே சூப்பர் ஹீரோ கிடையாதா? அப்போ நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேனா? இந்த சிட்டியை தான் நீ சரி பண்ணி தரணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் என் அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு நான் அடிக்க சொல்லுவேன். பாரு, அப்பா அம்மா ஓடி வாங்க, சீக்கிரம் பூச்சாண்டி வந்திருக்கா. ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சுட்டு தெரியாதனமா இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த குட்டி சாத்தா என்னை எல்லாருக்கிட்டேயும் மாட்டி அடி வாங்க விட்டுரும் போல இருக்கே. ஐயோ, இங்கேருந்து முதல்ல எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான். அடடே, நம்ம மாப்பிள்ளை. வா மாப்பிள்ளை, எப்படி இருக்க? இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? அதை ஏன் கேட்குற? காணா போன ஜானு திரும்பி வந்துட்டான், அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ என் பாஸ் கிட்ட போயிட்டு ஜானை நிறுத்திட்டு அவர் கொடுக்குற வேலையை சட்டு புட்டுன்னு முடிக்க வேண்டியது தான். அப்போ இனிமேல் உன் காட்டில் மழை தான் போ. சரி, என்ன வீடு, நீ இன்டர்வியூக்கு போனியே இன்னைக்கு, ஏதாவது தேருமா? அதை வேற கேட்டுட்ட மாப்பிள்ள, என்ன பண்ணுறது? அது சரி விடு, அது என்னோடையே போகட்டும். என்னடா, இதுக்கு தான் சொன்னேன் மரியாதையாக வந்து என் கேங்கில் சேர்ந்துக்கோ, என் பாஸ்கிட்ட வேலை பாரு, காய் மேலே காசு பார்க்கலான்ட்டு. நீ ஒரு பைத்தியம், உன் பாஸு சரிப்படுத்த முடியாத ஒரு பைத்தியம். உங்கள் 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் சீரழியவா? போங்கடா போக்கேத்தவனுங்களா. டேடி, குரலை கம்மி பண்ணி பேசுடா. அந்த ஆளுக்கு மட்டும் நம்ம இப்படி பேசுறது தெரிஞ்சுது, அவ்வளவுதான், சங்க அறுத்து போட்டுருவான். ஆனாலும் இது உலகமாக நடிக்கூடா சாமி. என்னடா ரொம்ப தான் போரை பில்டப் கொடுக்குறேன். உன் பாஸு ஆல்ரெடி 4 தடவை போலீஸ் கிட்ட மாட்டி சட்டியோட உள்ள போனவன் தானே. ஆமாம், இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நம்ம பாஸை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? இவன் சொன்ன மாதிரி அந்த ஆள் வேற ஒரு லூஸு. என்ன நடக்க போகுதோ? என்னடா ரொம்ப தான் யோசிக்கிற? யோசிச்சது போதும், நிறுத்து, வா உள்ளே போகலாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. ஹலோ ஜாக், எங்கே இருக்க? ஜான் கிடைச்சானா இல்லையாடா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.